நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சினிமாக்காரங்க நமக்கு ஏதோ ஒண்ணு பெருசா செய்யறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? அதாவது அவங்க படம் நடிக்கிறாங்க. இந்த படத்துல நடிக்கிறது ஒரு மாயை. இது நமக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. ஆனா, அது வந்து அவங்க மனசளவுல அவங்க ஏத்துக்கல. இல்ல சில தற்கொலை பசங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யாருக்கு வேண்டாலும் அரசியலுக்கு வர்றதுக்கான உரிமையை வந்து அந்த ஜனநாயக நாடு கொடுத்துருங்க. அததான்டா நானும் சொல்றேன். ஏன்டா நடிகர்களே வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த கூத்தாடின்னு விஜய் சொன்னார்ல, அந்த மாதிரி சிறுமைப்படுத்தல. ஏன் திருப்பி திரும்ப இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது? என்னத்த பாக்குறான் அவன்? அதான் கேக்குறேன் இல்ல நான். அதான் திரையில பார்ப்பது, அதுல நடிப்பது, அது நடிப்புங்கிறதே அவனுக்கு தெரியலைங்க. புரியுதுங்களா சொல்றது? இப்ப நான் கேட்கிறேன், அஜித் வந்து நல்ல பைக் ஓட்டுவார்ல. ம். ஆனா அஜித்தை விட நான் அடிச்சு சொல்றேன், இந்தியாவுல லட்சக்கணக்கான பைக்கர்ஸ் நல்லாவே பைக் ஓட்டுவாங்க. ஆமா. அஜித்தை விடவே நான் சொல்றேன். ஆனா இவனுங்களுக்கு அஜித் தான் தெரியும். ஏன்? இஸ் a கார் மெக்கானிக், பைக் ரேசர். ஏன்? ஏன்னா நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, அஜித்தே கடவுளே நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மண்டையில ஏத்தி வச்சுக்கிற. அப்ப அது ஏத்தி வச்சுக்கிட்டு மத்தவங்க யாருமே வந்து அவருக்கு ஈக்குவலா எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு ஒரு 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 தப்பான ஒரு உளவியல நின்னுக்கிற. ஏன்னா உனக்கு அஜித்தை தான் தெரியுது. அதானா அது ரியாலிட்டி அப்படி கிடையாது. நான் இப்படியே எடுத்துக்கிறேனே, விஜயை விட, அஜித்தை விட, இல்ல இங்க இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸை விட நார்த் இந்தியால எத்தனையோ ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் வந்து அதிகமா சம்பளம் வாங்குறாங்களா இல்லையா? வாங்குறாங்க. விஜயை விடவே அதிகமா. அவர் சொல்றாரு, இந்த உச்சத்தை தொட்டு விட்டேன்னு. உச்சத்தை உங்களை விட அங்க இன்னும் வாங்குறவங்க இருக்கிறாங்க. SRK எல்லாம் இன்னும் கிங்கு. இன்னும் அதிகமா சம்பளம் வாங்குறவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அது இங்க இருக்கவங்களுக்கு தெரியாது. இங்க இருக்கவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் தான் உச்சபட்ச நடிகர். அவரு அதனால சரி உச்சபட்ச நடிகர் தானே. இப்ப ஒருத்தன் உச்சபட்ச யூடியூபர்னு ஒருத்தன் வந்துட்டு நாளைக்கு அரசியலுக்கு வந்தா அவன் எல்லாம் இதாயிருவானா? அதான் வந்துட்டானே, தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். மாறு வேஷத்துல வேற ஓடுறான். வந்தாச்சா ஜப்பான்ல இருந்து? எனக்கு தெரியல. உன்னால மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதையா போயிருச்சு. ரைட். அப்ப இந்த உச்சபட்சம் அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து ஒரு ஹைப் ஏத்திக்கிறாங்கல்ல. நான் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் விட்டுருங்க. நான் சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன், இவர்கள் நடிக்கிறாங்களா இல்லையா? நடிக்கிறாங்க. டூப்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையா? போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னத்தை இவங்க வந்து சாதனையாளர்கள் எனக்கு புரியல.